மயங்கினேன் உன் விழிகளில் அத்தியாயம் 6. காலை 5 மணிக்கு கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்தாள் ஆதிரா. இந்த டைம்ல யாரு கதவை தட்டுறா என எண்ணிக்கொண்டு கதவை திறந்தவள், என்ன இதயா இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்க? என்னோட ஆதிராவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று கூறி கன்னத்தில் முத்தமிட்டாள் இதயா. தேங்க்ஸ் டி. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சாரி கட்டி ரெடியா இரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஆதிரா குளித்துவிட்டு தன் அப்பாவிற்கும் அத்தைக்கும் போன் செய்து ஆசீர்வாதம் வாங்கினாள். அழகிய இளம் சிவப்பு நிறத்தில் பூக்களை வாரி இறைத்து போன்று இருந்தது அந்த புடவை. ஆதிராவை பார்த்த இதயா அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, ரொம்ப அழகா இருக்கடி என்றாள். பிறகு தோழிகள் இருவரும் கோவிலுக்கு சென்றுவிட்டு தங்களுடைய அலுவலகத்திற்கு சென்றனர். ஆதிரா உள்ளே நுழையவும் முகியும் நலாவும் கோரஸாக வாழ்த்து சொல்லி தங்களுடைய பரிசை கொடுத்தனர். என்னதான் நண்பர்கள் வாழ்த்தினாலும் ஆதவனின் வாழ்த்துக்காக மனம் ஏங்கியது. உள்ளே நுழைந்த ஆதவன் அனைவரையும் பார்த்து சிநேகமாக புன்னகைத்து சென்றான். அரை மணி நேரத்தில் அவனிடம் இருந்து அழைப்பு வர ஆதிரா எதிர்பார்ப்புடன் சென்றாள். கிட்டத்தட்ட ஓடினாள். ஆதிரா, நான் ரெடி பண்ண சொன்ன ஃபைல் என்னாச்சு? ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணியாச்சு சார். சரி, என்னோட டேபிளுக்கு அனுப்பி வை என்றான் தன் லேப்டாப்பில் இருந்து கண்ணெடுக்காமல். ஆதிரா அவனை மனதுக்குள் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாள். நடந்த அனைத்தையும் இதயா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆதிராவின் மாற்றம் அவளுக்கு மகிழ்ச்சியை தர ஆதிராவிடம் சென்று, என்ன ஆதி, பிறந்தநாள் அன்னைக்கு ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. யாராவது உனக்கு பிடிச்சவங்க விஷ் பண்ணலையா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ போய் வேலையை பாரு என கூறி அனுப்பி வைத்தாள். வேலை முடிந்து அனைவரும் கிளம்ப ஆதியிடம் இருந்து ஆதிராவிற்கு அழைப்பு வந்தது. சார், எதுக்கு வர சொன்னீங்க? ஒரு 10 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணு. என்ன இதயா, கிளம்பலாமா? ஆதி இன்னும் வரல முகி, அவளை ட்ராப் பண்ணிட்டு போகலாம். எங்க ஆதிரா? ஆதவன் வர சொன்னார், பார்க்க போயிருக்கா. சரி வா, என்னாச்சுன்னு பார்க்கலாம். என்ன ஆதி, வெளியே வெயிட் பண்ணுற? ஒரு 10 மினிட் வெயிட் பண்ண சொன்னார் முகி, நீங்கள் கிளம்புங்க முகி. இதயாவும் முகியும் கிளம்பி செல்ல அரை மணி நேரமாகியும் ஆதவன் இன்னும் அழைக்காமல் இருக்க மறுபடியும் உள்ளே சென்றாள் ஆதிரா. ஆதவன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னா நான் முடிச்சு கொடுத்துட்டு போவேன். அவன் எதுவும் கூறாமல் இருக்கவும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். காலையில் இருந்து ஆதவன் வாழ்த்தவில்லை என்ற கோபம் மேலும் தன்னை காக்க வைத்தது. எனக்கு கோபம் வர, எனக்கு வேற வேலை இருக்கு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு சொல்லுங்க என கூறி வெளியே செல்ல கதவை திறந்தாள். ஆதி, கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவனை கேட்காமல் ஆதிரா கதவை திறக்க முயல ஆதவன் ஒரே எட்டில் ஆதிராவின் கையை பிடித்து தடுத்தான். நான் போகணும், கையை விடுங்க என்றவளின் பேச்சை சட்டை செய்யாமல் ஒரு கவரை எடுத்து ஆதிராவின் கையில் கொடுத்தான் ஆதவன். என்னது, பிரிச்சு பாரு. ஆதிரா பிரிச்சு பார்க்க அதனுள் புடவை இருந்தது. எதுக்கு இந்த புடவை? என்னோட டார்லிங்க்கு பிறந்த நாள்ல, அதுக்கு தான். அப்பா, எதுக்கு என்னை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்க? காலையில இருந்து எவ்வளோ ஆசையா உங்க விஷ்-காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? அதுவா, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்டா. போடா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா என அவளின் கோபம் கண்ணீராய் வடிய அதை பார்த்த ஆதவன், ஏய் சாரிடா, ப்ளீஸ் அழாத ஆதி. ஆதிராவின் கண்ணீர் நிற்காமல் இருக்க ஆதவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தான். அதை திறந்தவன் அதிலிருந்து அழகிய மோதிரத்தை எடுத்தான். ஆதிராவின் விரலில் போட்டவன், ஐ லவ் யூ ஆதி என கூறி அவளின் கையில் ஒரு முத்தத்தை பதித்தான். ஆதிராவின் விரலில் போட்டவன் ஐ லவ் யூ ஆதி என கூறி அவளின் கையில் ஒரு முத்தத்தை பதித்தான். ஆதவன், நீ சொல்லு. என்ன சொல்லணும் ஆதவ்? நான் மட்டும் ஐ லவ் யூ சொன்னேன், நீயும் சொல்லு. சொல்ல முடியாது, போடா. நீ மட்டும் என்னை காலையிலிருந்து தவிக்க வச்சு பார்த்தல, நான் மட்டும் அதுக்குள்ளே சொல்லணுமா?
தவிச்சது நீ இல்லைம்மா, நான் தான். நீங்களா? பின்ன இப்படி புடவையை கட்டிட்டு அழகாக வந்து நின்னா அப்புறம் என் கை நான் சொல்கிற பேச்சை கேட்காது. நீங்கள் தான் காலையிலேருந்து என்னை பார்க்கவே இல்லையே. நான் வந்தப்போ கூட என்னை பார்த்து பேசவே இல்லையே. உனக்கு தெரியாமலேயே இன்னைக்கு முழுசாக ஒன்றை தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி? இங்கே இருந்து பார்த்தா உன்னோட கேபின் நல்லா தெரியும். ஓ, அதுக்கு தான் நல்லாவை மாற்றிட்டு என்ன இங்கே உட்கார வச்சிங்களா? சரியான கல்லண்டா நீ. உனக்கு இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குடி என அவளை நெருங்க சடாரென கதவு திறக்க இருவரும் சட்டென விலகினர். ஆதவன் எதையும் வெளிக்காட்டாமல், என்ன நிலா, நீ இன்னும் கிளம்பலையா? இப்போதான் வேலை முடிஞ்சுதாதி. உன்னோட பைக்கை பார்த்தேன், உன் கூடவே போகலாம்னு வந்தேன் என்றாள் ஆதிராவை பொருட்படுத்தாமல். இல்லை நிலா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றான் ஆதவன் ஆதிராவை பார்த்து கொண்டே. எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கு ஆதி என்றாள் நிலா. அப்போதுதான் ஆதிராவை பார்ப்பது போல், நிலா, ஓ நீ இன்னும் கிளம்பலையா? இவ்வளோ நேரம் நீ இங்கே என்ன பண்ணுற? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க போல இருக்கே. அதற்கு ஆதிரா பதிலேதும் சொல்லாமல் இருக்க, வா ஆதி, நம்ம போகலாம். எனக்கு நிற்க கூட முடியலை என அவன் கைப்பிடித்து இழுத்து கொண்டு போனாள் நிலா. ஆதவனும் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் நிலாவுடன் சென்றான். இதை பார்த்து கொண்டிருந்த ஆதிராவிற்கு கோபம் வர, ஒருத்தி இங்கே இருக்கேன்னு கூட நினைக்காம போகிறத பாரு. அவள் கூப்பிட்டா உடனே போகணுமா என பொறுமி கொண்டிருந்தாள். இரவு சாப்பாடு முடித்தவுடன் ஆதவன் ஆதிராவிற்கு ஃபோன் செய்தான். ரிங் போய்கொண்டே இருக்க மறுபடியும் டயல் செய்தான். ஆதிரா ஆதவனின் எண்ணை பார்த்துவிட்டு கட் செய்தாள். ஆதிராவின் கோபத்திற்கான காரணம் புரிய ஆதவன் சிரித்து கொண்டு, உன்னோட கோபத்தை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இதனால் ஏற்படும் பிரச்சனையை அறியாமல் நித்திரையை தழுவினான். அடுத்த நாள் காலை இதயாவும் ஆதிராவும் பேசிக்கொண்டே தங்களுடைய கேபினுள் நுழைய, இதயா ஆதிராவின் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்தாள். ஏ ஆதி, மோதிரம் நல்லா இருக்கு. யார் ப்ரெசன்ட் பண்ணது? அது வந்து ஆதவ். ஓ, அந்த அளவுக்கு போயாச்சா? இதுக்கு தான் நீ என்ன நேற்று கழட்டி விட்டியா? எனக்கே தெரியாது இதயா, திடீர்னு ப்ரெசன்ட் பண்ணாரு. ஆதவனிடம் இருந்து அழைப்பு வர, போம்மா, உன்னோட ஆள்கிட்ட இருந்து அழைப்பு வந்துடுச்சு. சீக்கிரம் போகலைன்னா என்கிட்ட வந்து சண்டை போட போகிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். ஆதிரா உள்ளே வர, என்ன மேடம், நேற்று ரொம்ப கோபமாக இருந்தீங்க போல. ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. இப்போ இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? வேற எதுக்கு கூப்பிடணும்? நீ வேற ஏதாவது எதிர்பார்த்து வந்தியா? எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, மாமா இஸ் ஆல்வேஸ் ரெடி. அவனை முறைத்து கொண்டு நின்றாள் ஆதி. ஆதவனின் செல்போன் ஒலிக்கவே அவன் அதை ஆன் செய்யாமல் இருப்பதை பார்த்து, என்ன ஆதவ், ஏதாவது அஃபிஷியல் காலா? நான் வேணும்னா வெளியே வெயிட் பண்ணவா? அவள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே செல் கட்டாகி மீண்டும் அலற ஆரம்பித்தது. மறுபடியும் அவன் ஃபோன் எடுக்காமல் இருப்பதை பார்த்து அவனிடம் இருந்து செல்லை பிடுங்கினாள் ஆதிரா. டிஸ்பிளேயில் நிலா என ஒளிர, ஓ, இதுக்கு தான் ஆன் பண்ணாமல் இருந்தீங்களா? நான் கிளம்புறேன், அவ கூட பேசுங்க என கையில் செல்லை கொடுத்துவிட்டு கோபமாக சென்றாள். மாலை கிளம்பும்போது, ஓகே ஆதி, பாய், நான் கிளம்புறேன். ஹே, வெயிட் பண்ணு இதயா, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா இல்லையா? அப்போ என்ன ஹாஸ்டலில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடு. நீ ஆதி கூட போகலையா? அவர் கூட நான் ஏன் போகணும்? வீட்டுக்கு தானே போகிற? இல்லை, ஹாஸ்டலுக்கு தான் போகிறேன். நீ அவர் கூட தங்கலையா?
ஆதவன் இன்னும் வீட்டுக்கு கூப்பிடலையே. அவர் கூப்பிட்டாதான் நீ போவியா? பின்ன அவர் கூப்பிடாம எப்படி எதையா போகிறது? ஆனால் ஆதிரா மறுநாளே ஆதியின் வீட்டுக்கு செல்வாள் என்று சிறிதும் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். காலை 10 மணிக்கு ஆதவன் பரபரப்பாக ஆதிராவின் கேபினுக்குள் நுழைந்தான். ஆதி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம். நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன். உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். என்னாச்சு ஆதவ் மாமாக்கு? நானும் உங்கள் கூட வர்றேனே. வேண்டாம் ஆதி, ப்ராஜெக்ட் வேற முடிக்கணும். நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி ஆதவ், பார்த்து போங்க. ஆதவன் கிளம்பி செல்ல முகியும் நலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். இருவரும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிய என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றிருந்தாள் ஆதிரா. என்ன ஆதி, ஆதவன் என்னமோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு. நீ என்னமோ மாமான்னு சொல்கிற. என்ன நடக்குது இங்க? நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஸா? வழக்கம்போல் ஆதி இதயாவை பார்க்க, நீயே சொல் என்பது போல் இதயா அமைதியாக இருந்தாள். என்ன ஆதி அமைதியா இருக்க? பதில் சொல்லு என நலா கேட்க, ஆதவன் என்னோட ஹஸ்பண்ட். என்ன சொல்கிற ஆதி? அப்போ முதல்ல சொன்னதெல்லாம் பொய் என்றாள் இதயா. ஸோ உனக்கும் தெரியுமா இதயா? நீயும் ஆதி கூட சேர்ந்து எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்க. வேணும்னே மறைக்கல முகி. என்னோட சூழ்நிலை அப்படி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ முகி. நீ என்ன சொன்னாலும் என்னால் ஒத்துக்க முடியாது ஆதி என இருவரும் கோபமாக அவரவர் இடத்திற்கு சென்றனர். மதியம் ஆதி முகியும் நலாவை சாப்பிட அழைக்க, இருவரும் நாங்கள் வரல ஆதி, நீ போய் சாப்பிடு. நலா ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நலா அமைதியாக இருக்க ஆதிரா இதுவரை நடந்ததை கூறினாள். இருவரும் அமைதியாக இருக்க ஆதிரா, சாரி முகி, உங்ககிட்ட சொல்லாதது என்னோட தப்பு தான். அதுக்காக என் கூட பேசாமல் இருக்காத. உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கா முகி என ஆதி வருத்தப்பட, என்னடா ஓவரா 2 பேரும் சீன் போடுறீங்க? ஏதோ அவ இருந்த சூழ்நிலை, சொல்ல முடியலை. அதுக்கு போய் 2 பேரும் இப்படி பேசாமல் இருக்கீங்க என ஒரு வாராக இருவரையும் சமாதானம் செய்தாள் இதயா. தன் செல்லில் ஆதிராவின் மிஸ்டு காலை பார்த்து அவளுக்கு ஃபோன் செய்தான் ஆதவன். என்ன ஆதவ், மாமாக்கு என்னாச்சு? மாமா இப்போ எப்படி இருக்காங்க? நான் எத்தனை தடவை கால் பண்ணுறது? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் இருக்கீங்க. அப்பா பேசி முடிச்சாச்சா? நீயே பேசிகிட்டு இருந்தா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்பா நல்லா இருக்காங்க. மாடியிலேருந்து இறங்கும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லியிருக்காங்க. அம்மா தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டாம்னு அப்பாவை சென்னைக்கு கூட்டிகிட்டு வரலாம்னு இருக்கேன். போதுமா? வேற ஏதாவது தெரியணுமா? சரி, எப்போ சென்னை வந்து சேருவீங்க? வர்றதுக்கு எப்படியும் 9 மணி ஆகிடும். மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு ஆதிரா செல்லை அணைத்தாள். இரவு தாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்ததை ஆதியிடம் தெரிவித்தான் ஆதவன். சரிப்பா ஆதி, நீ கிளம்பு, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன். ட்ராவல் பண்ணது களைப்பாக இருக்கும்டா, நீ கிளம்பு என கதிரவன் சொல்ல ஆதவன் வீட்டிற்கு கிளம்பினான். அவன் சென்ற சிறிது நேரத்தில் ஆதிரா கதிரவனை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தாள்.
வாம்மா ஆதிரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. மாமாக்கு எப்படி அடிபட்டுச்சு? இப்போ எப்படி இருக்கு? லேசான அடிதாம்மா. இந்த ஆதி தான் உங்களை தனியாக விட்டுட்டு என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஏற்கனவே அவன் சமையல் செய்துட்டு ஆஃபீஸ் கிளம்ப லேட் ஆகிடும். இப்போ எங்களுக்கும் சேர்த்து சமைக்கணும். நாங்கள் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிடுறோம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாம்மா என அவர் அழுத்து கொள்ள, ஆதிரா அத்தை நான் வேணும்னா சமைச்சு கொடுக்கட்டுமா என தயங்க, அதுக்கு ஏம்மா இவ்வளவு தயங்குற? என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அது உன் வீடு, நீ எங்ககிட்ட கேட்கணுமா? இப்போவே ஆதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். உன்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். இல்லை அத்தை, வேண்டாம். அவரே ரொம்ப டயர்டாக போயிருப்பார். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிம்மா, நீ கிளம்பு, ரொம்ப நேரமாச்சு. ஆதி பயண களைப்பில் அசதியாக தூங்கிக் கொண்டிருக்க காலிங் பெல் அடித்தது. பாதி தூக்கத்தில் எழுந்தவன் கடிகாரத்தை பார்க்க மணி 5 காட்டியது. எழுந்து சென்று கதவை திறந்தவன் எதிரில் நின்றிருந்தவரை பார்த்து அசையாமல் நின்றான். இன்றைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.